பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது, உங்களை பற்றி என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. இப்போ வாய்ஸ் ரெக்கார்டில் கூட ரீடிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆடியோ கால்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன, உங்களை பற்றி கரண்ட்லி என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களோட மைண்டை வந்து முதல்ல பாசிட்டிவாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸில் வந்து இருக்கலாம். மேபி இவர் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, உங்களை பற்றி நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போது தயவு செஞ்சு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது அவங்களோட ஆக்ஷன் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. அதாவது அந்த நபர்களுக்கு வந்து உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய ப்ளோக்கேஜஸ் வந்து உங்ககிட்ட நெருங்க விடாமல் தடை பண்ணுது அப்படின்றாங்க. அதாவது இப்போது நீங்கள் இங்கால நிற்கும்போது நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரில, நான் பேசலாமா இல்லை பேசக்கூடாதா, இந்த வார்த்தையை பேசலாமா அப்படின்னு ஒரு சில விஷயத்த நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிடுறீங்க. அதே சேம் ஃபீலிங் தான் உங்கள் நபர்களுக்கும் இருக்குமா. அது என்னென்னா, இவங்க என்ன நினச்சி கொண்டிருக்காங்க, நம்ம தான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம், இவங்க இந்த இடத்துல நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களா, இவங்களோட மைண்டில் என்னை பற்றின தாட்ஸ் இன்னும் வரைக்கும் அந்த பழைய விஷயங்கள் மாதிரி அப்படியே இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்து கொண்டிருக்கு. அப்போது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியலை அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த நபர்கள் உங்களுடைய சோல்மேட்டாக இருக்கக்கூடிய இந்த நபர்களோட எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்படியே மாறுபடுறதாகவே இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி கொண்டிருக்கீங்க, இதுதான் தீர்மானம் அப்படின்னு வச்சு கொண்டிருக்கீங்க. ஆனால் அங்கால பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்களுமே மாற்றத்துக்குரியதாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. அப்போது உங்களோட மைண்டை வந்து தயவு செஞ்சு பாசிட்டிவாக வைங்க. அப்போது உங்கள் நபர்களுக்கு உங்களை நெருங்குறதுல வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அவங்க என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேச வைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் வந்து போய் கொண்டிருக்கு. யார்ட்டையாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது தூது அனுப்பியிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஒரு சில பேருக்கு அந்த நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு இன்னும் கிடைக்கல. ஓகே. கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஒரு சில டவுட்டும் இந்த நபர்களுக்கு இருக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்றத ஓகே பண்ணிட்டாங்க. பட் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் தானா அப்படிங்கிற ஒரு சில டவுட்ஸும் இருக்குது. அப்போ இவங்க மைண்டில் வந்து அந்த கன்ஃபியூஷன் கூட ஓடிக்கொண்டிருக்கலாம் அப்படின்றாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த வழியை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வர்றது அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கான். அதே மாதிரி இந்த நபர்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸை வச்சு கதைக்க வைக்கிறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு மூவ் பண்ணால் அவங்க மைண்டில் இருக்க விஷயத்த ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லலாம். எதையுமே மறைக்க தேவையில்லை, ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்றதுனால கூட இங்கே கொஞ்சம் அதை பற்றி திங்க் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த பிளான் வந்து மேக் பண்ணி கொண்டிருக்கலாம். ஓகேயா. ஓகே. அதுதான் இங்கே உங்களோட மைண்ட் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. அது வந்து உங்கள் நபர்களை வந்து நெருங்க விடாமல் ஒரு பெரிய ப்ளோக்கேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது இந்த சைடில் உங்களோட சைடில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக கூட க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அவங்களோட மைண்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்ல முடியாததுனால அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, நகர்ந்து போயிட்டாங்களா அப்படின்னா அதுக்கான சான்சஸ் கம்மி. அப்போது உங்களோட மைண்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களோட சைடில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி வெரி சூன். ஓகே. ரொம்ப சீக்கிரமாக உங்ககிட்ட ஓடி வந்துடுவாங்க அப்படின்ற எனர்ஜி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயத்தில் இந்த நபர்களுக்கு தெளிவு வேணும். அந்த தெளிவு கிடைச்சா அடுத்த செகண்டே உங்ககிட்ட ஓடி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கு. அப்போ கரண்ட் ஃபீலிங் அப்படின்னு பார்க்கும்போது எப்படியாவது உங்ககிட்ட வந்துடணும், ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. குட் நியூஸ் தான். ஓகேயா.
ஸோ இப்போது நம்ம இந்த டேரோ கார்ட்ஸ் வச்சு பார்த்துடலாம். கரண்ட் ஃபீலிங் உங்களோட பர்சன்ட்ட என்னவா இருந்து கொண்டிருக்கு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. ஓகே. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுகள் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் இந்த நபர்கள் வந்து ஒரு சில காயங்கள் பட்ட மாதிரி தான் இருக்குது. ஓகே. அப்போது அது வந்து திடீர்னு நடந்திருக்கலாம். எதர்ச்சியாக கூட இந்த மாதிரி ஒரு உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த நபர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், இப்போ வந்து அதுக்காக இந்த நபர்கள் நிறையவே ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா, இந்த இடத்துல ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதுனால கூட சில விஷயத்த நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில விஷயத்த சீக்கிரமா வந்து சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நானே பண்ணின தப்புக்காக என்னால ஓப்பனா இப்ப அத ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த விஷயம் நடந்து உங்கள நிறையவே காயப்படுத்தியிருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்சம் இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்து ஓரிரு மாதங்கள் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. அப்போ ஒரு சில பயங்கள் இருக்கலாம் இந்த நபர்களுக்கு. அதாவது வந்து பேசினா அவ்வளோ பெரிய பிரச்சனையில கிரியேட் ஆகிருமோ, ஏதாவது ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயம் கூட இந்த நபர்கள ஓப்பனா உங்ககிட்ட வந்து பேச விடாம பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஸோ அதாவது திடீர்னு ஏற்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இந்த நபர்கள் வந்து ஒரு மன்னிப்பு கோருற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதை அவங்களே வந்து கேட்டால் அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுனால என்னமோ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸில் ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கும்போது தான் இந்த இடத்துல ஓப்பனாக சில விஷயத்த வந்து பேச முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பேசிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அது உங்கள காயப்படுத்திருக்கு. இன்னொருத்தரோட ஆலோசனை கேட்டுட்டு கூட இந்த இடத்துல உங்கள காயப்படுத்தியிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் இந்த நபர்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். ஓகே. ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒண்ணு இருக்கு. ஓகே. அதாவது எண்ணங்கள்லயும் மாறுபாடு. ஓகே. ஸோ அந்த நபர்கள் இந்த மாதிரி பேசும்போது அல்லது இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கும்போது, இந்த நபர்கள் தன்னோட சுயநினைவுல இல்லாம இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கைக்க இவங்களோட மைண்ட பொறுத்தவரைக்கும் நிறைய இது ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு தெரியாமலேயே நடந்திருக்கலாம். ஓகே. ஸோ இந்த நபர்கள் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னாலும், கண்டிப்பா இந்த நபர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து இழைக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல. ஏன்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் மேலே குடுத்துருக்கிறதுனால, அப்ப எல்லா கார்ட்ஸும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, மேபி யாரையாவது கைட் கேட்டுட்டு கூட இந்த நபர்கள் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இப்போ ஃபீல் பண்றாங்க, தான் பண்ணினது வந்து எவ்ளோ பெரிய ஒரு துரோகம். எவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த நான் உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட மனசு வந்து அவங்கள வந்து இன்னுமே திருப்ப திருப்ப காயப்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை இப்போ தான் இந்த நபர்கள் வந்து புரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் எதை நோக்கி எதில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு எதை நோக்கி போனாங்களோ அந்த விஷயத்தில் இந்த நபர்களுக்கு ஒரு காயம் கிடைச்சிருக்கு. அப்போது நம்பி போன விஷயமும் காயப்படுத்திருச்சு அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து இப்போ வந்து நிறையவே ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். ஓகே. உங்களோட பர்சன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் சிங்கிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகே. ஏன்னா இவங்க வந்து இன்னொரு காதலுக்கு இன்னும் போகலை. அதே மாதிரி இன்னொரு காதலையும் எடுத்துக்கொள்ளலை. அப்போ உங்களுக்கான இடம் இன்னும் அவங்களோட மனசில் இன்னும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கு அப்படின்றதையும் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்களுக்கு இப்போ தான் புரியுது இந்த காதலை பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக இருந்திருப்பீங்க. அவங்க பண்ணின அவ்வளோ விஷயத்தையும் பொறுத்து கொண்டு எவ்வளோ நீங்கள் ஒரு அமைதியாக போயிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்றது இந்த நபர்களுக்கு இப்போ தான் புரியுது. ஓகே. ஸோ அப்போ காதலில் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னும், எவ்வளோ துன்பத்தெல்லாம் தாங்கி கொண்டு அவங்களே உங்களை ஹர்ட் பண்ணாலும் நீங்கள் அதெல்லாம் பொறுத்து கொண்டு இட்ஸ் ஓகே இந்த பார்ட்னர் தானே அப்படின்னு நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த நபர்கள் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து நிறைய மிஸ் பண்ணலாம். அப்போ கரண்ட்லி எனர்ஜி உங்களை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது விட்டுட்டு போன தருணங்களை நினைக்கலாம். அல்லது விட்டுட்டு போகும்போது இந்த நபர்கள் பேசின வார்த்தைகள் வந்து இன்னுமே இந்த நபர்களை வந்து கொண்டு கொண்டிருக்கு. ஏதோ ஒரு உங்கள பார்க்குற தூரத்தில இந்த நபர்கள் இல்லாம இருக்கலாம். ஓகே. பட் வந்து சிந்தனையெல்லாம் இப்போ உங்கள பத்தி தான் இருக்கு. இவங்க பண்ணிட்டு போன தப்ப வந்து இந்த நபர்கள் ஒத்துக்கொள்றாங்க. ஓகே. இது நான் தான் பண்ணேன். இதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு. என்னால தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. ஏன்னா உங்க கூட இருக்கும்போது இவங்க பண்ணின தப்புகள கண்டிப்பா ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாங்க. அந்த தப்புகளுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு உங்கள கை காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்கள கை காட்டும்போது இந்த நபர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக் கொண்டிருப்பாங்க. ஆனா சீரியஸ்லி இப்போ யோசிக்கும்போது இந்த நபர்களுக்கே தெரியுது நம்மோட சைடு தான் பிழை இருக்கு. நான் தான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன்.
நல்ல ஒரு வாழ்க்கைய மிஸ் பண்ணிட்டேன், நல்ல ஒரு பார்ட்னர நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரே மனசுக்கும், எண்ணங்களுக்கும் நெறைய மனப்போராட்டங்கள நான் இங்க பார்க்குறேன். ஸோ, அப்ப அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து முன்னேற்றத்த நோக்கி போகுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல ஒரு டவர் மூமெண்ட் தான் காட்டுது. ஸோ, எத்தன பேர் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க இல்ல அப்படின்றத வந்து இந்த நபர்கள் அ அதிகமாவே மிஸ் பண்றாங்க. அப்ப நீங்க இல்லாம இருக்க இந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே காயம் தரக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வாழ்க்கையில ஒரு செழிப்பே இல்ல. நியூ பிகினிங்க நோக்கி போகவே முடியல. ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி யாரையோ ஒருத்தவங்கள நம்பி கூட இந்த நபர்கள் போயிட்டுருக்கலாம். ஆனா போன இடத்துல வந்து அ இப்படி ஒரு காயத்த அனுபவிச்சு கொண்டு தான் இந்த நபர்கள் நிற்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ உங்கள பத்தின தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உங்கள பத்தி யோசிக்கிறாங்க. நீங்க குடுத்த திங்ஸ் நீங்க ஏதாவது குடுத்துருக்கலாம். உங்களோட ஞாபகமா நீங்க குடுத்த விஷயங்கள், உங்களோட புகைப்படங்கள் இதெல்லாம் இந்த நபர்கள் வந்து திரும்ப திரும்ப மீட்டி பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது உங்களை சார்ந்த விஷயங்கள வந்து இன்னும் இந்த நபர்கள் வந்து பத்திரப்படுத்தி வச்சு தான் இருக்காங்க. உங்களோட உங்களோட நினைவுகளும், ஞாபகங்களும் நீங்க குடுத்த விஷயங்களும் அவங்க கிட்ட இல்ல அப்படின்றத இங்க சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. டேரோட்ட பொறுத்து இந்த கார்டு வந்து ஒரு மேஜிக்கான கார்ட். த மேஜிஷியனையும் தாண்டி ஒரு மேஜிக்கான டெக்ல இது ஒரு மேஜிக்கான கார்ட். ஸோ இது வந்துச்சு அப்படின்னாலே, இதில யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேற்றப்பட போகுது அப்படின்றாங்க. இந்த இடத்துல நீங்க யூனிவர்ஸ நோக்கி ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா சக்சஸ் ஆறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, அதே மாதிரி அவங்களோட மனசுல வந்து நிறைய கவலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நைட் டைம்ல உங்கள பத்தி நிறைய யோசிக்கிறாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஓகே. அப்போ நைட்ல நீங்க கூட அந்த நபர்கள ரொம்ப அதிகமாவே யோசிக்கலாம். இவங்க உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள், குடுத்த ப்ராமிஸ் இதெல்லாம் இன்னும் வரைக்கும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அதே மாரி இந்த நபர்கள் வந்து நைட் டைம்ல தூக்கம் இல்லாம உங்கள பத்தி நினைச்சு ஏங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள சொல்லி உங்கள காயப்படுத்திட்டு போயிருக்காங்க, கொச்சப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்டின்னா, அந்த வார்த்தைகள் இவங்க சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைஃப்ப வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்டின்றது தான் அதிகமா இந்த நபர்கள் வந்து சிந்திச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ, இந்த நபர்கள் உங்களே விட்டுட்டு போன நபர்கள் கண்டிப்பா உங்ககிட்ட வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, இங்க மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு தீர்மானத்த வந்து எடுத்திருக்கலாம். அல்லது வேற வேற இடத்துல வந்து இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கலாம். பட் என்னதான் அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கு அப்படின்னாலும், இந்த நபர்கள் அந்த இடத்துல நீங்க இல்ல அப்படின்றத ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஏன்னா, உங்க கூட இருக்கும்போது தான் அந்த ஃப்ரீடம், சந்தோஷம் எல்லாமே கிடைச்சது. அப்போ உங்ககிட்ட இருந்தா தான் அவங்க அவங்களோட அதிகாரத்துல இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ இந்த நபர்கள் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஏன்னா இப்ப கரண்ட்லி வந்து நீங்க ஓப்பனா இருக்கீங்க. உங்களோட மைண்ட் வந்து ஓப்பனா இருக்கு. சாரி. ஸோ உங்களோட மைண்ட் வந்து ஓப்பனா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, இந்த இடத்துல வந்து சீக்கிரமா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி தான். உங்க மைண்ட் வந்து ஓப்பனா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, கண்டிப்பா இந்த நபர்கள் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ உங்க நபர்கள் சைட்லேருந்து ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த நபர்கள் உங்கள விட்டுட்டு போனாங்களோ, எந்த நபர்கள நீங்க ரொம்ப அதிகமா நினைச்சு கொண்டிருக்கீங்களோ, அந்த நபர்கள் மீண்டும் உங்களோட வாழ்க்கையில வந்து இணையறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. த ஸ்டார் அதுதான் சொல்லுது. நீங்க தொலைத்த பொக்கிஷம் உங்கள்ட்ட வந்து சேரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, அந்த நபர்களோட மனசுலலாம் இவங்க பண்ணின தப்ப வந்து ஒத்துக்கொள்றாங்க. எந்த சைட்ல தான் தப்பு நடந்ததுன்னு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க ஒத்துக்கொள்ளாம இருந்திருக்கலாம். ஸோ ஒத்துக்கொள்ளாம கூட இந்த இடத்துல உங்கள நிறைய காயப்படுத்தியிருக்கலாம். பட் அது இந்த இடத்துல வந்து ஒத்துக்கொள்றாங்க. ஓகே என்னால தான் அப்படின்னு. ஸோ இவங்களோட சைட்ல இவங்க பண்ணின தப்புகள்லாம் ஒத்துக்கொண்டதுனால, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரீகன்சிலேஷன் பண்றதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, இதுவரைக்குமே இந்த நபர்கள் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்க கிடையாது. தன் சைடு தான் தப்பு இருக்கு அப்படின்னாலும் உங்ககிட்ட ஒரு சாரி சொல்ல கிடையாது. ரொம்பவே உங்கள காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லா விஷயமும் மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் இந்த நபர்கள் உங்கள விட்டுட்டு போனாலும் நினைச்சு கொண்டிருக்காங்க. அதிகமா நினைச்சு கொண்டிருக்காங்க. நீங்க அவங்களோட மனசுல வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கீங்க அப்படின்றதுனால, இந்த நபர்களோட லைஃப்‌க்கு நீங்க தான் சரியா இருப்பீங்க அப்படின்றது இந்த நபர்களுக்கு புரிஞ்சு மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது எந்த வேகத்தில இந்த காதல் முடிஞ்சதோ,
அதே வேகத்துல இந்த காதல் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது புதிய திருப்புமுனைகள் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த புதிய திருப்புமுனைகள் வேகமா ஆரம்பிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, அப்ப இன்னும் வேகமா உங்களுக்கு 2 பேத்துக்கும் உள்ள இணக்கம் வந்து இன்னும் ரொம்ப அதிகரிக்கும். 2 பேரும் சேர்ந்தே இருக்கிறதுக்கு மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்டின்றாங்க. ஓகே. ஸோ, இன்னைக்கு உங்களோட நபர்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே குட்டா இருக்கு. ரொம்பவே உங்கள மிஸ் பண்றாங்க அப்டின்ற மாரி தான் எண்ணங்கள் எல்லாமே போய் கொண்டிருக்கு. ஓகே. ஸோ, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ, இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ, இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.